வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். தேமுதிக இரண்டாம் பாக தேர்தல் அறிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு. பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக புகழாரம். பன்னீர்செல்வத்தை மீண்டும் புறக்கணித்தார் ஜெயலலிதா. கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அழைப்பு விடுக்காததால் அதிமுகவினர் அதிர்ச்சி. விஜய் மல்லையாவிற்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்ட் பிறப்பிப்பு. செக் மோசடி வழக்கில் ஐதராபாத் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அரியலூர் விவசாயியின் தற்கொலை வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய வலியுறுத்தல். கழுத்தில் தூக்கு கயிறுடன் ஊர்வலமாக சென்ற விவசாயிகளால் பரபரப்பு. சென்னை விமான நிலையத்தில் 59வது முறையாக விபத்து. ஒரே நாளில் 2 முறை கண்ணாடி இடிந்து விழுந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. விரிவான செய்திகள். தேமுதிக இரண்டாம் பாக தேர்தல் அறிக்கையில் பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தேமுதிக இரண்டாம் பாக தேர்தல் அறிக்கையில் சமூக வளர்ச்சி மேம்பாட்டின் கீழ் 385 தாலுகாக்களிலும் வணிக வளாகம் தனியாருடன் இணைந்து 200 முதல் 300 கடைகள் வரை கட்டித்தரப்படும் என்றும், கடைகளை வாடகைக்கோ அல்லது சொந்தமாகவோ வாங்கிக் கொள்ளலாம் என்றும், ஒவ்வொரு வளாகத்திலும் 3 முதல் 5 திரையரங்குகள் வரை நிறுவப்படும். இதன் மூலம் 2 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என்றும், இதில் சரிபாதி கடைகள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் என்பதால் 1 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. செல்லம்மாள் திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய 1 லட்சம் பெண்களுக்கு அரசு சார்பில் திருமணத்திற்கு அரை சவரன் தாலி, மணமக்களுக்கு பட்டுப்புடவை, பட்டு வேட்டி, கோவில் மாலை, 100 பேருக்கு காலை மதியம் உணவும், 10,000 ரூபாய் மதிப்புள்ள குடும்பத்திற்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பெண்களுக்கான சுய தொழில் வாய்ப்பு அதிகரிக்கும் வகையில் தையற்கலை இலவசமாக கற்றுத்தரப்படும். அத்துடன் தையல் இயந்திரங்கள் மானிய விலையில் வழங்கப்படும். சமையற்கலைகள் இலவசமாக கற்றுத்தரப்படும். அத்துடன் அவர்கள் சிறிய உணவகங்கள் மற்றும் தொழில் தொடங்க மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும். இயற்கை வழி வேளாண்மை செய்வதற்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படும். அத்துடன் தோட்டங்கள் அமைக்க தேவையான கடன் வசதி செய்து தரப்படும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சான்றிதழ்கள் பெறுவது உள்ளிட்ட பணிகளுக்காக அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களுக்கு உதவி செய்ய இடைத்தரகர்கள் இல்லாத நிலையை உருவாக்கி பெண்கள் முகவர்களாக பணியமர்த்தப்படுவார்கள் என்றும், அதற்கு தேவையாக பயிற்சிகள் பெண்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும், குறிப்பாக பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு மானிய விலையில் ஆட்டோ, டாக்ஸி போன்ற வாகனங்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்களுக்கு இலவச அழகு கலை பயிற்சி அளிக்கப்பட்டு அழகு நிலையங்கள் அமைக்க மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணினி பயிற்சி இலவசமாக அளிக்கப்படும். அன்னை மொழி கற்போம், அனைத்து மொழிகளையும் கற்போம் என்ற கொள்கைப்படி பிரெஞ்சு, ஜெர்மன், சீன மொழி போன்ற பிற மொழி பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றும், பெண்களுக்கு நவீன சலவை தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு நவீன சலவை மையங்கள் தொடங்குவதற்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பெண் கைவினை கலைஞர்களுக்கு கூடுதல் திறன் மேம்பாட்டு பயிற்சி இலவசமாக வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் தயாரிக்கும் கைவினை பொருட்கள் வெளி மாநிலங்களில் விற்பனை செய்யவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் உரிய சந்தை ஏற்படுத்தி தரப்படும் என்று தேமுதிக இரண்டாம் பாக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேமுதிக தேர்தல் அறிக்கை குறித்து பொதுமக்கள் தங்களின் மேலான கருத்துக்களை
captain 16election@gmail.com என்ற இமெயில் முகவரியில் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கை மற்ற கட்சிகளைப் போல் இல்லாமல் அரசியல் ஆதாயத்திற்காக வெளியிடப்பட்டதில்லை என்றும், தமிழ்நாட்டு பெண்கள் மீது கொண்ட உண்மையான அக்கறையின் பேரில் அவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் மிக தெளிவான தொலைநோக்கு சிந்தனையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த தேர்தல் அறிக்கை நடைமுறைப்படுத்தப்படும் போது பெண்களின் வாழ்க்கை நிச்சயமாக தரம் உயர்த்தப்படும் என்று பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ரேஷனில் கொடுக்கக்கூடிய பொருட்களை ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்று இல்லத்திலேயே பட்டுவாடா செய்யப்படும் என்று தேமுதிக தேர்தல் அறிக்கை கூறுகிறது. மிக மிக வரவேற்கக்கூடிய அம்சம். அடுத்தபடியாக பரிபூரணமான மது விலக்கு என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுடைய கோரிக்கை. பரிபூர்ண மது விலக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது, நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒன்று. பெண்களுக்காக என்று சொல்லி பல்வேறு அம்சங்கள் கொண்ட விஷயங்கள் வெளிவந்திருக்கின்றன. தேமுதிக சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அவற்றை பார்க்கிற போது பெண்களுக்கு என்னவெல்லாம் இன்றைக்கு சலுகைகள் தரப்பட வேண்டுமோ அவை அனைத்துமே அதில் இருக்கின்றன. சுருக்கமாக சொல்ல போனா இந்த தேர்தல் அறிக்கையை படித்து பார்க்கிற போது பெண்ணா பிறந்தா போதும் தமிழ்நாட்டில் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே பெண்களுக்கு அவ்வளவு வேலை வாய்ப்புகள், திறன் பயிற்சிகள் அனைத்தும் தரப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய அந்த சுகாதாரம் சார்ந்த அந்த நாப்கின்கள் கூட வழங்கப்படுவது. அப்படிப்பட்ட அந்த சுகாதார நாப்கின்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தனியார் நிறுவனத்தோடு ஒரு டைஅப் செய்து கொண்டு தொடங்கப்படும். அதிலே அந்த தயாரிப்புக்கான வேலைகள் நடைபெறும். அதிலே எல்லா பெண்களுக்கும் சாத்தியமான அளவுக்கு வேலை வாய்ப்பு தரப்படும் என்று சொல்வதும், அடுத்து வீட்டிலே செய்யக்கூடிய தின்பண்டங்கள், பலகாரங்கள், இனிப்பு வகைராக்கள், காரங்கள் இவற்றையெல்லாம் அரசு விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளும் என்பதும் நிச்சயமாக இது வரவேற்கத்தக்கது என்பதில் எந்த விதமான ஐயத்துக்கும் இடமில்லை. இன்னும் சொல்ல போனால் கணிப்பொறி பயிற்சி, திறன் மேம்பாட்டு பயிற்சி என்பதோடு ஒரு அரசு அலுவலகங்களில் ஒரு தாசில்தார் ஆபீஸ்லயோ ஒரு கலெக்டர் ஆபீஸ்லயோ போய் ஒரு சர்டிபிகேட் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இடைத்தரகர்கள் இல்லாமல் வாங்க முடியாமல் இருக்கு. எனவே இந்த இடைத்தரகர் முறை ஒழிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடைத்தரகர் முறை ஒழிக்கப்படும் என்று சொன்னால் லஞ்ச ஊழல் ஒழிக்கப்படும் என்பதுதான். தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஜெயலலிதா அழைப்பு விடுக்காதது அதிமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீப காலமாக ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவால் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார். அதிமுகவில் பன்னீர்செல்வத்தின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் உயர்ந்து வந்தது. கட்சி தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அனைவரும் பன்னீர்செல்வத்தின் வீட்டிற்கு சென்று தேர்தலில் சீட் பெறுவது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல்களும் வெளியாகியது. மேலும் ஜெயலலிதாவிற்கு எதிராக பன்னீர்செல்வம் தலைமையில் வைத்தியலிங்கம், நத்தம் விஸ்வநாதன், பழனியப்பன், எடப்பாடி பழனிசாமி கொண்ட 5 அணி அதிமுகவை உடைத்து புதிய கட்சி ஆரம்பிக்கப் போவதாக அண்மையில் வெளியான தகவல் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த ஜெயலலிதா பன்னீர்செல்வத்திற்கு செக் வைக்கும் வகையில் அவரது ஆதரவாளர்களின் பதவிகளை பறித்தார். இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா பங்கேற்கும் முக்கிய நிகழ்ச்சிகளில் பன்னீர்செல்வம் ஓரங்கட்டப்பட்டார். அதிமுக நேர்காணலின் போதும் பன்னீர்செல்வம் தலைமையிலான 5 அணிக்கு அழைப்பு விடுக்கவில்லை. இதனால் அதிமுகவினரிடையே உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் இன்று நடைபெற்ற அதிமுக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் பன்னீர்செல்வத்திற்கு, நத்தம் விஸ்வநாதனுக்கும் அழைப்பு விடுக்கவில்லை. எந்தவொரு முக்கிய நிகழ்வானாலும் பன்னீர்செல்வத்தை முன்னிறுத்திய ஜெயலலிதா தற்போது அவரை புறக்கணித்து நேரடியாக தொண்டர்களையும் கூட்டணி தொடர்பாகவும் தானாகவே பேச்சுவார்த்தை நடத்தி வருவது அதிமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலதிபர் விஜய் மல்லையாவிற்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்டை ஐதராபாத் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. பொதுப்பணித்துறை வங்கிகளில் 9,000 கோடி கடன் பெற்று அதனை திரும்ப செலுத்த முடியாததால் விஜய் மல்லையா வெளிநாட்டில் தலைமறைவானார். மேலும் சட்டவிரோதமாக வெளிநாட்டிற்கு பணம் கடத்தி சென்றது தொடர்பாக வரும் 18ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க மல்லையாவிற்கு இணையதளம் வழியாக அமலாக்கத்துறை உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதற்கு அவரிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் வரவில்லை. இதனிடையே மல்லையாவிற்கு எதிராக GMR ஐதராபாத் சர்வதேச விமான நிலையம் சார்பில் ஐதராபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது.
அதில் மல்லையா நிறுவனம் அளித்த காசோலைகள் வங்கிக் கணக்கில் பணம் இல்லாததால் திரும்பி வந்துவிட்டதாகவும் தங்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை அவர்கள் செலுத்த தவறிவிட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த ஹைதராபாத் நீதிமன்றம் விஜய் மல்லையாவிற்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் உத்தரவை பிறப்பித்தது. அவர் மட்டுமல்லாமல் கிங்பிஷர் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி ரகுநாத்திற்கு எதிராகவும் இந்த வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருவரையும் ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவசாயியின் தற்கொலையை கொலை வழக்காக பதிவு செய்ய வலியுறுத்தி விவசாய கூட்டமைப்பினர் கழுத்தில் தூக்கு கயிறு கட்டி ஊர்வலமாக சென்று புகார் மனு அளித்த சம்பவம் அரியலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் கடன் தொல்லையால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. விவசாயத்திற்கு கடன் அளிக்கும் நிதி நிறுவனங்கள் குறிப்பிட்ட தேதியில் கடன் தொகை கட்டவில்லை என்றால் விவசாயிகளுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதோடு கடனில் வாங்கிய வாகனம், நகை உள்ளிட்ட பொருட்களை குண்டர்கள் உதவியுடன் ஜப்தி செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறது. அண்மையில் தஞ்சாவூர் அருகே டிராக்டர் கடனுக்காக தவணை செலுத்த தவறிய விவசாயி பாலனை போலீசார் அடித்து இழுத்துச் சென்ற சம்பவம் காவிரி டெல்டா விவசாயிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடந்த 2 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தஞ்சை காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன் விவசாயி பாலனை தாக்கிய காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட டிராக்டர் திரும்ப அந்த பாலனிடம் ஒப்படைப்பதற்காக காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு அது இன்றைக்கு வழங்கப்படுவதற்கு தயாராக இருக்கிறது. அதே போல அந்த அலுவலகம் பூட்டப்பட்டிருக்கிறது, பூட்டு உடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு முழு பொறுப்பு மாவட்ட காவல்துறை ஏற்க வேண்டும். அந்த காவலர்கள் தண்டிக்கப்படுவதற்கான உத்தரவாதம் கொடுத்த அடிப்படையில் இந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. விவசாயி பாலன் தாக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அரியலூர் மாவட்டம் ஓரத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அழகர் வாங்கிய கடனுக்காக டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்ட அதிர்ச்சியில் விஷம் கருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் விவசாயி அழகரின் தற்கொலையை கொலை வழக்காக பதிவு செய்ய வலியுறுத்தி விவசாய சங்க கூட்டமைப்பினர் கழுத்தில் கயிற்றை கட்டிக் கொண்டு ஊர்வலமாக சென்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். நாட்டின் முதுகெலும்பு என அழைக்கப்படும் விவசாயிகளை வஞ்சிக்கும் நிதி நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாய கூட்டமைப்பினர் வலியுறுத்தினர். மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் விவசாயிகள் வாங்கிய கடனுக்காக கடுமையான இப்ப இந்த வெள்ளத்தை கண்ட தமிழக விவசாயிகளை காப்பாற்றாமல் எங்களுடைய நிலங்களை எல்லாம் ஏல விடுவதும், நகைகளை எல்லாம் ஏல விடுவதும், விவசாயிகளுடைய டிராக்டர் எல்லாம் ஜப்தி செய்வதும் எந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? ரெக்கவரி கேன் பி டன் ஒன்லி த்ரூ தி லீகல் மீன்ஸ். சட்டத்தின் முறைப்படிதான் எடுக்கணும் டிராக்டரை. அதை மீறி குண்டரைகளை வைத்து எடுக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறது. காவல்துறை இந்நேரம் இதை பார்த்து அந்த சோழமண்டல மேலாளரையும் அந்த குண்டர்களையும் கைது செய்திருக்க வேண்டும். ஏன் கைது செய்யல? நாங்க இந்த நாட்டினுடைய அடிமைகள். ஒரு அப்பா அம்மாவுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, வீட்டுல மிரட்டுறான், வீட்டுல பொம்பளை எல்லாம் மிரட்டுறான், துணிமணி அவுத்துற, எதுக்கு சீலைங்கிறான், எதுக்கு வேஷ்டின்னு கேட்கறான், அழகரை போய் மிரட்டுறான், வெட்டி போடுவான், கொலை பண்ணிடுவான், கத்தியை காமிச்சு மிரட்டுறான். நீ கொலை பயத்தில் இருக்கும் பொழுது வண்டியை கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். இதுக்கு நாங்க அத்தாச்சி கொடுக்கணும் போலீஸுக்கு. எப்படி இந்த வண்டியை எடுத்துட்டு போனா? என்ன பவர் இருக்கு அவருக்கு? எங்களுக்கு வழக்கு போடு, கைது செய்ய, எங்க வண்டியை திருப்பி கொண்டாது கொடு. வழக்கு போடவில்லை என்றால் எங்களை தூக்கிலாது போடுங்க, தாங்க தூக்கயிறு. இது குறித்து மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் காலங்களில் விவசாயிகளின் தற்கொலை சம்பவங்கள் தொடரும் நிலை ஏற்படும் என்றும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். சென்னை விமான நிலையத்தில் இன்று அதிகாலை முதல் அடுத்தடுத்து 2 முறை கண்ணாடி கதவுகள் உடைந்து விபத்திற்குள்ளானதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்தின் போது பயணிகள் யாரும் அங்கு இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது.
சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக நவீன வசதிகளுடன் கூடிய உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு முனையங்கள் கட்டப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. முற்றிலும் கண்ணாடிகளால் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த முனையங்களில் தொடர்ந்து விபத்துக்கள் நடைபெற்ற வண்ணம் உள்ளது. சென்னை விமான நிலைய மேலாளர் அறையின் கண்ணாடி கடந்த மாதம் திடீரென பயங்கர சத்தத்துடன் விழுந்து உடைந்தது. 57வது முறையாக விபத்து ஏற்பட்ட போது அறைக்குள் பணியாற்றிக் கொண்டிருந்த விமான நிலைய மேலாளர் உள்ளிட்டோர் பாதுகாப்பாக அறையை விட்டு வெளியேறியதால் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 58வது முறையாக கண்ணாடி கதவு ஒன்று உடைந்து விபத்திற்குள்ளானது. வெளிநாட்டு வருகை முனையத்தில் இருந்து உள்நாட்டு முனையத்திற்கு செல்லும் பாதையில் உள்ள 3 அடி அகலம் 4 அடி உயரம் கொண்ட கண்ணாடி சுவர் ஒன்று உடைந்து விழுந்தது. பயங்கர சப்தம் கேட்டு ஊழியர்கள் உள்ளிட்டோர் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதனை அடுத்து மாலையில் உள்நாட்டு முனையத்தில் கண்ணாடி கதவு ஒன்று விழுந்து நொறுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்து குறித்து விமான நிலைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து கண்ணாடி கதவுகள் உடைந்து விடும் நிகழ்வால் பயணிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 4 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்தன. இதனை அடுத்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அதிகாரிகள் வாகன தணிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் பெங்களூருவில் இருந்து வந்த காரை வழிமறித்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது 4 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை ரமேஷ் என்பவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. இதனை அடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட 4 லட்சம் ரூபாய் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரியில் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 600 ஹாட் பாக்ஸ்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சுந்தர வடிவேல், பறக்கும் படையினர் வாகனத்தில் ஓரிரு நாட்களில் GPS கருவி பொருத்தப்படும் என்று தெரிவித்தார். கிட்டத்தட்ட 32 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரி தணிக்கை செய்யறப்போ நேற்று இரவு 600 ஹாட் பாக்ஸ் சென்னையிலிருந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் சந்தேகப்படும்படியான விதத்தில் கொண்டு வந்ததால் அதை கைப்பற்றி விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஹாட் பாக்ஸ் யாருக்கு கொண்டு போறாங்க, அதில் யாருக்கு அளிக்கிறதுக்காக அப்படின்னு. மாசி மாதம் நிறைவை முன்னிட்டு கும்பகோணம் மகாமக குலத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடல். நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். திருச்சியில் மின்சாரம் தாக்கி வாலிபர் பலி. பெண் பார்க்க செல்லும் போது நிகழ்ந்த பரிதாபம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மாசி மாதம் இன்று நிறைவு பெறுவதை ஒட்டி கும்பகோணம் மகாமக குலத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமக திருவிழா கடந்த மாதம் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். மார்ச் 13ஆம் தேதி வரை புனித நீராடலாம் என சமய பெரியவர்களும் ஆன்மீகவாதிகளும் கருத்து தெரிவித்திருந்ததை அடுத்து மாசி மாதம் நிறைவடைவதை அடுத்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மகாமக குலத்தில் இன்று புனித நீராடினர். நாங்கள் எல்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம். ஒரு 6-7 குடும்பமாக சேர்ந்து மகாமக கூட்ட நெரிசலில் வரது தவிர்த்து இது நம்ம 48 மண்டலம் முடிய கடைசி நாளான இன்னைக்கு வந்தோம். இன்றைக்கும் கூட்டம் நான் காலையிலேருந்து நிறையா வந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற ஏற்பாடு அரசு நிர்வாகம் நல்ல விதத்தில் ஏற்பாடுகள் செய்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாமக குலத்தில் உள்ள மண் திட்டுக்களில் சிவலிங்கம் செய்து வழிபட்டால் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் பக்தர்கள் குவிந்தனர். மேலும் காசி விஸ்வநாதர், ஆதி கும்பேஸ்வரர், சாரங்கபாணி சுவாமி கோயில் உள்ளிட்ட கோவில்கள் பக்தர்கள் நீண்ட வரிசைகள் நின்று சுவாமியை வழிபட்டனர். திருச்சி அருகே திருமணத்திற்காக பெண் பார்க்க கிளம்பிய நபர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிகழ்வு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கென பொன்மலை பகுதியில் குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சவுத் டீ குடியிருப்பில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.
இதையடுத்து அப்பகுதியில் வசிப்பவர்கள் வீடு வீடாக சென்று மின்சாதன பொருட்களை தொட வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்து வந்தனர். அப்போது குமரேசன் என்பவர் வீட்டின் முன்பு கூச்சலிட்டவர்கள் கதவு திறக்கப்படாததை அடுத்து வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் குளித்துவிட்டு ஆடைகளை காய வைக்கும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாகவும் இன்று அவர் பெண் பார்க்க செல்ல இருந்ததாகவும் அருகில் வசிப்பவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்படியே சும்மா கரண்ட் ஷாக்குனாக்கா நாங்க கையை வச்சோம்னா கரண்ட், தண்ணி தரையில பட்டுருச்சு காலை வச்சு மிதிச்சோம்னா கரண்ட். அப்ப நாங்க புள்ள குட்டிங்களுக்கு எங்களுக்கு உயிர் உத்தரவாதம் யாரு? இப்ப ஒரு உயிர் போயிருச்சு, நாளைக்கு பின்ன இதே மாதிரி நடக்கும்ன்றது என்ன நிச்சயம் இல்லாம இருக்குமா? நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை நாங்க இப்ப ரயில்வே கோட்டர்ஸ்ல இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கேட்டா உங்களுக்கு நாங்க வேற வீடு தந்துடுறோம், நீங்க காலி பண்ணி போங்கன்றாங்க. ஆனா வீடே தர்றதுக்கு வழி இல்லப்பா. இன்னைக்கு ஒரு வயசான அம்மாவுக்கு ஒருத்தவங்களுக்கு அவங்க லைட்டா கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, இந்த பையன் உயிரோடவே இறந்தே போயிட்டாப்ல. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் குமரேசனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே திருமணத்திற்காக பெண் பார்க்க புறப்பட்ட இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிகழ்வு அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அருகே குளத்து நீரில் மூழ்கி மாணவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் குலிப்பட்டியைச் சேர்ந்தவர் வெங்கடசாமி. 8ஆம் வகுப்பு படித்து வந்த இவரது மகன் கார்த்தி சீலப்பாடி அருகே உள்ள குருவி குளத்தில் நண்பர்களுடன் குளிக்க சென்றுள்ளார். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்ற கார்த்தி நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதையடுத்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் உடலை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். குளத்தில் அனுமதியின்றி அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளியதே மாணவனின் உயிரிழப்பிற்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி சென்னை வேளச்சேரியில் தமிழ்நாடு ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் நல சங்கம் சார்பில் சுடுகாட்டில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பெருங்குடி, திருவள்ளுவர் நகர், ஜே நகர், அம்பேத்கர் புரட்சி நகர், சத்யா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை, குடிநீர், தெருவிளக்கு, கழிவுநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் அடிப்படை வசதிகளை செய்து தராத தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் நல சங்கம் சார்பில் சுடுகாடு வரை பேரணி நடைபெற்றது. 15,000 குடும்பங்களுக்கு மேல கல்லுக்குட்டைங்கிற பகுதி, அதாவது திருவள்ளுவர் நகர், ஜே நகர், சத்யா நகர், பசும்பொன் நகர், இந்த மாதிரி 9 நகர்களில் எந்த ஒரு அடிப்படை 15,000 குடும்பங்களுக்கு மேல இருக்காங்க. இங்க எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை. சாலை வசதி இல்லை, குடிநீர் இணைப்பு இல்லை, மழைநீர் வடிகால் வாய் கிடையாது, பட்டாவும் கொடுக்கல. ஆனா இவங்க ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த அடிப்படை வசதிகளை உடனடியாக அரசாங்கம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வலியுறுத்தி சுடுகாட்டில் குடியேறும் போராட்டம். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் அடுத்த கட்டமாக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஜூனியர் ஹாக்கி விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 32 அணிகள் பங்கேற்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரத்தில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான 6வது ஜூனியர் ஹாக்கி விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 32 அணிகள் பங்கேற்றுள்ளன. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள வேலுமாணிக்கம் செயற்கை புல்வெளி மைதானத்தில் வரும் 20ஆம் தேதி வரை மாநில அளவிலான 6வது ஜூனியர் ஹாக்கி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த 32 அணிகள் கலந்து கொண்டுள்ள இப்போட்டியில் முதல் 3 நாட்கள் லீக் முறையிலும் அதன்பின் நாக் அவுட் முறையிலும் நடைபெறுகின்றன. இதில் தேர்வு செய்யப்படும் அணி உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் நேஷனல் ஹாக்கி போட்டியில் கலந்து கொண்டு விளையாட உள்ளது. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆஸ்ட்ரோடர்ஃப் ஹாக்கி மைதானத்தில் இன்று முதல் ஆரம்பித்து 8 நாட்கள் 32 மாவட்டங்களைச் சேர்ந்த ஹாக்கி அணிகள் வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். மிக சிறப்பான ஏற்பாடுகளை இங்கு செய்திருக்கின்றோம். இந்த போட்டியிலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறுகின்ற நேஷனல் ஹாக்கி போட்டியில் நமது தமிழகத்தின் சார்பாக கலந்து கொள்ளக்கூடிய அணியை தேர்வு செய்ய தேர்வாளர்கள் வந்திருக்கிறார்கள். செயற்கை புல்வெளி மைதானம் அமைக்கப்பட்டு நடைபெறும் முதல் விளையாட்டுப் போட்டி இது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.